Hi students, good morning. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 4 2025 எக்ஸாம் முடிஞ்சு தேர்வு முடிஞ்சு நம்மளுக்கு டென்டேட்டிவ் ஆஃபீஷியல் ஆன்சருக்கு விட்டுருக்குறாங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சேலஞ்சு பண்ண கொஸ்டின்ஸில் எது இதெல்லாம் கன்ஃபார்மாக வராது வருங்கிறது ஒரு பக்கம், எது இதெல்லாம் கன்ஃபார்மாக வராதுங்கிறத நம்ம சொல்லிடுறோம். இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கொஸ்டின்ஸ் நான் கொடுத்து கிளைம் பண்ணோம். ஓகேங்களா, நம்ம இல்லைங்களா? ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது. இப்போ நம்ம நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறோம். ஓகே, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணியிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது எல்லாமே வருமானா கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் இந்த கேள்விகள்லாம் கண்டிப்பாக வராது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை ப்ரூஃப் இருக்குது. அதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்வி பாருங்க. ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ சின்னத்துலேருந்து பெருசு அசெண்டிங் ஆர்டர் கேட்குறாங்க. சின்னதுலேருந்து பெருசு. ஓகேங்களா, கடைசி இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இடத்துல எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேங்களா, ஏ ஆன்சர் தான் கரெக்ட். பெருசுலேருந்து சின்னது கேட்டிருந்தாங்களா பி ஆன்சர் ரைட்டு. ஓகேங்களா, பட் இப்போ பி தப்பு தான். ஏங்கிறது டிஎன்பிசி கொடுத்த ஆன்சர் படி கரெக்ட் தான். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க இந்த கொஸ்டின். ஓகேங்களா, இது வந்து காரணம் தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளைம் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் மாதிரி இருக்குது, அந்த ஆர்டர் மாதிரி இருக்குது, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, தர மாட்டாங்க. ஓகேங்களா, சரி ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்ட விடுமுறை காலம் 1966 to 69. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட 2 மோதல்கள் தான் அப்படிங்கிறது அப்சல்யூட்லி கரெக்ட். ரெண்டுமே ரைட்டு. ஓகேங்களா, திட்ட விடுமுறை காலம் 1966 to 69. நம்மளுக்கு 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1961 to 66 நடந்துச்சு. அதில் வந்து 62 சீன போகிறோம், 65 வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் போகிறோம் நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டினுடைய விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 66 to 69 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திட்ட விடுமுறை காலம் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி டிஎன்பிசி கொடுத்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் கண்டிப்பாக ஆகாது, எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலில் புறக்கணித்தது ரைட்டு தான். 1923 பற்றி தான் பேசுகிறாங்க. 1923 சுயராஜ் கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றுங்கிறது அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா, இது வந்து 1926 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ் கட்சி 41 இடங்களில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க மாறுத்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சுயாட்சி வேட்பாளர் சுப்ராயன், அதாவது அந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவரை, அவர் சுப்ராயனுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் சிஎம் ஆனார் 1926 to 30. ஓகேங்களா, இந்த 23 வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான் 44 இடங்களில் ஜெயிச்சிச்சு. இது சுயராஜ் கட்சி 11 இடங்கள் ஜெயிச்சு. இது பனகல் ராஜா தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆனார். ஓகேங்களா, பனகல் ராஜா சிஎம் ஆனார். ஸோ அதே மாதிரி சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைச்சது. பாருங்க, நீதி கட்சி தான் அமைச்சரவை ஆச்சு. 44 இடங்களில் ஜெயிச்சு பனகல் ராஜா சிஎம் ஆனார். அதான் நீதி கட்சி அமைச்சரவை அமைச்சது. ஓகேங்களா, 4வது ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ டிஎன்பிசி கொடுத்த 1, 2, 3 அப்படிங்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவகலை. ஆப்ஷன் ஏ ரைட்டு, ஆப்ஷன் பி ரைட்டு, ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. நீங்கள் சிவகலை அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இதுதான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது தங்கமும் செம்பும் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தகவல் வந்துச்சு. ஆனால் எக்ஸாம் எழுதக்குள்ள டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எடுக்கக்குள்ள செம்பு தங்கம் இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஸோ இதுக்கு வந்து 3வது தப்பு. டிஎன்பிசி கொடுத்துருக்கிற ஆன்சரு அப்சல்யூட்லி கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்வுட் பாருங்க, இங்கிலீஷில் நைட்வுட்னு அழகாக கொடுத்துறாங்க. சரண்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நைட்வுட் பட்டம் 1919 ஜாலியன் வாலாபாத் கொலைகள் நடந்தது. ஓகேங்களா, இங்கிலீஷ் வெர்ஷன் பக்கவாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குறாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, டிரான்ஸ்லேஷனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அப்சல்யூட்லி அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு தான். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கறது கஷ்டம் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் சேல்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அது 1930 அது தப்பு அப்படிங்கிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆக்ட் வந்து ரைட் 1930ங்கிறது ரைட்டு தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெருசாக நம்ம இதை வந்து எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அப்புறம் ஏமாற்றம் ஆனிச்சுன்னா அப்புறம் நம்ம இது பண்ணிட்டுருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதனால மோஸ்ட்லி அது வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேவா, வராதுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினுக்கும். ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஓகேங்களா, ஸோ ஒரே இயராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அண்ட் தேர்ட்னு இருக்கும்போது அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இதுவும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம
எதிர்பார்த்துருந்தோமோ அப்புறம் ஏமாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து வராது. அதே மாதிரி பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் நம்ம கிளைம் பண்ணியிருக்கும் போது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வரது தான் கரெக்டு. ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு பார்க்கும்போது அடுத்தடுத்த பக்கங்களின் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எடுத்து பண்ணும்போது கரெக்டாக வரும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இதில் பாருங்க, அடுத்தடுத்து பக்கங்கள் பாருங்க 2 5 கூட்டினா 7 வரும். இதில் பாருங்க 3 4 கூட்டினா 7 வரும். இதில் பாருங்க 2 5 கூட்டினா 7 வரும். ஆனால் இதில் பாருங்க அடுத்தடுத்த பக்கங்களின் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி வராது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஆப்போசிட்டாக போட்டாங்க. இப்போ 2க்கு நான் ஆப்போசிட்டு இந்த இடத்துல 5ன்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 5ன்னு போட்டு பாருங்க. இப்போ அடுத்தடுத்த பக்கங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் வந்து நம்மளுக்கு வருதான்னு பாருங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வராது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் 4 போட்டுட்டு இந்த இடத்துல என்னது நீங்கள் 6 போட்டுட்டாலும் நீங்கள் அடுத்தடுத்த பக்கங்கள் கூடுதல் கூட்டி பாருங்க, உங்களுக்கு 7 வராது. அதனால இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வர முடியாது. அதனால இதை வச்சு தான் நீங்கள் 5ன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஆனால் இதை வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல வருது அப்படி 4 இதெல்லாம் எந்த இடத்துல வருதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இதனால 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான ஒரு நம்பராக நம்ம கொண்டு வர முடியாது. உறுதியான ஒரு ஆன்சராக வந்து பார்த்தீங்கன்னா 4 மட்டும் தான் இதில் நம்ம கொண்டு வர முடியும். கண்டிப்பாக இந்த 5 போட்டவங்களுக்கு இது கிளைம் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம பெருசாக எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்தியாவின் பணவீக்கம் வெறும் பணவீக்கம்னு அவங்க கேட்கல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆன்சருமே ஒவ்வொரு விதத்தில் கரெக்டாக தான் இருக்கும். இந்தியாவின் பணவீக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாட்டுக்கு இடையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணவீக்கத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது பாருங்க, டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறையிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். ஜூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் அதுதான். ஓகேங்களா, இப்போ 82 ரூபா இருக்குது. ஓகேங்களா, இப்போ 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம். ஓகேவா, அமெரிக்க டாலரு 100 ரூபா இருக்குதுன்னா நம்ம 82 ரூபா இருக்குது, மீதி 18 ரூபா போட்டு என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை வாங்குறோம். ஓகேங்களா, இப்போ அதே 75 ரூபா, ஒரு டாலர் 75 ரூபாய்க்கு குறைஞ்சினா இப்போ நம்ம எவ்வளோ போட்டு வாங்குற மாதிரி வரும், 25 ரூபா போட்டு வாங்குற மாதிரி வந்துடும். அப்போ என்ன ஆகுது, அதிக காசு கொடுக்குற மாதிரி வருது. அதிக காசு நம்ம டாலருக்கு ஒரு டாலருக்கு அதிக காசு நம்ம கொடுத்தோமா என்ன ஆகும், நம்மளுடைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கமாகுது. புரியுதுங்களா, அப்போ டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறையிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகேங்களா, அதிக தேவை அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அது வந்து ஒரு பொதுவான கருத்து தான். ஓகேவா, இதை தாண்டி அதுக்கு இது கூட சேர்ந்து அதுக்கு தருவாங்களாங்கிறது டவுட் தான். ஓகேங்களா, ஸோ வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தது எக்ஸாக்ட்லி கரெக்ட். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் நீங்கள் வந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கீங்க. கண்டிப்பாக MFALன்னு நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஃபுல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் இது வந்து தப்புன்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். அது எந்த அளவுக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதேமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1940ங்கிறது எக்ஸாக்ட்ல எடுத்து 1938 முன்மொழிகிறாங்க. 40 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 44 வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ 40ங்கிறது எக்ஸாக்ட்லி ரைட்டு. சர்வோதய 1950ங்கிறது ரைட்டு. காந்தி திட்டம் 44 வரணும், மக்கள் திட்டம் 45 வரும். ஸோ இது 2 ரைட்டு. 1 4ங்கிறது ரைட்டு அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி கொடுத்துருக்குது. அப்சல்யூட்லி கரெக்ட், மறுக்க முடியாது. புக் ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் பொருளாதார திட்டமிடலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 12th சுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட மாறாமல் அப்படியே இருக்குது. இதுக்கு நீங்கள் வேறு புக்கை வச்சு கிளைம் பண்ணி அதுவும் ஆன்சர்னு வேணால் நீங்கள் கேட்டால் அது உண்மையாக இருந்தால் வேணால் கிடைக்கலாமே ஒழிய மற்றபடி அவங்க சொன்னது தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. இது எக்ஸாக்ட்லி கரெக்டான ஆன்சரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்காவாக ஸ்ட்ராங்காக இருந்தால் அதே ஆன்சரை வேணால் வாங்கலாமே ஒழிய மற்றபடி இதை தாண்டிலாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஆன்சர் டிஎன்பிசி கொடுத்துருக்கிறது அப்சல்யூட்லி கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்குறீங்க. ஓகேங்களா, ஸோ இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி, அது வந்து பகுதி கூட்டாட்சின்னு தான் சொல்கிறீங்க. பகுதி கூட்டாட்சின்னு யார் சொன்னால் ஸ்டேட்மெண்ட் சொல்லலை. வியர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு, வேர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. புரியுதுங்களா, கூட்டாட்சி ஓகேங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் வில்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில அறிஞர்கள் அவங்களுடைய கருத்து தான் சொல்கிறாங்களே ஒழிய அது நம்மளுக்கான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா, ஸோ கூட்டாட்சி தான் நம்மளுடைய இது. ஓகேங்களா, கூட்டாட்சி தான். ஓகே, கூட்டாட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்களவை இருக்கும். அதேமாதிரி அதிகார பகிர்வு. ஓகேங்களா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே கூட்டாட்சியில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ கூட்டாட்சிங்கிறது கரெக்டு தான். ஓகேங்களா, கோசி பெட்ரோல் பகுதி கூட்டாட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர்களுடைய கருத்து தான் சொல்கிறாங்களுடைய அது நம்மளுக்கான ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை. ஓகேவா, ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த கொஷின்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுட்டு. ஸோ இதெல்லாம் ப்ரூஃபோட நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து கிடைக்காது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நம்ம சேலஞ்ச் பண்ணதில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.